அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அனுதினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தினப்பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். வழக்கம்போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஆன்மீக துளியில் அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிர் பிரம்மன், புராரி, முராரி, பொதிய முனி, காதி பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. பொருளுரை: திருக்கடவூரில் உறைந்தருளும் அபிராமி அம்மையை பூ உலகில் 6 அறிவு கொண்டோர் மட்டும் வழிபடவில்லை என அபிராமி பட்டர் உள்ளத்தில் ஒரு கருத்து தோன்றுகிறது. யாரெல்லாம் அந்த அம்மையை வழிபடுகின்றனர் என வியப்புடன் எண்ணி மகிழ்ந்து தன் சிந்தனையை விரித்த நிலையில் உதித்த பாடல். வெப்பும் ஒளியும் ஒரு சேரத்தரும் கதிரவனை இயக்கும் ஆதவனும், இரவில் குளிர்ச்சியும் வெளிச்சமும் தரும் நிலவினை இயக்கும் சந்திரனும், உஷ்ணத்தை தன்னகத்தே கொண்ட அக்னி தேவனும், செல்வத்திற்கு ஏகபோக உரிமை கொண்ட குபேரனும், இந்திரலோகத்தின் தலைவனான இந்திரனும், தாமரையில் தியானித்திருக்கும் பிரம்மதேவனும், திரிபுரங்களை சம்ஹாரம் செய்த சிவபெருமானும், முரா என்னும் அசுரனை அழித்த கிருஷ்ணரும், பொதிகையில் வசித்த ஒப்பற்ற அகத்திய முனிவரும், போரில் வெற்றியை தரவல்ல வேலினை கையிலேந்திய முருகனும், தடை நீக்கும் கணபதியும், மன்மதனும் மற்றும் அருள் அற்புத வீர தீரச் செயல்கள் புரிந்த கணக்கற்றோர் அனைவரும் அந்த சக்தி ரூபினியை போற்றி துதிக்கின்றனர் என அபிராமி பட்டர் அம்மையின் திருவடிகளை வழிபடும் பக்தர்களின் பட்டியலை அம்பிகையிடமே கூறி மகிழ்கிறார். அம்மையின் பெருமையை நாம் உணரும் பொருட்டு சூசகமாய் பாடி மகிழ்கிறார். இந்த பாடலை அனுதினமும் அம்பிகையின் திருமுன் நின்று பாடினால் அம்பிகையின் அருளோடு அனைத்து கடவுள்களையும் போற்றி வழிபட்ட பலன் கிட்டும். இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய கிரக நிலை: காலை 6 மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு. கன்னிராசியில் கேது பகவான். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய். காலை 7 மணி 56 சந்திரன் மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள்: குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 7ஆம் நாள். இன்று சூரிய உதயம் காலை 5 மணி 56 அஸ்தமனம் மாலை 6 மணி 37 பிரதமை திதி மாலை 4 மணி 44 வரை உள்ளது. அதன்பின் துவிதியை திதி. மிருகசீரிட நட்சத்திரம் இரவு 7 மணி 43 வரை, அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம். சூலயோகம் இரவு 8 மணி 5 வரை, அதன்பின் கண்ட யோகம். பவகரணம் மாலை 4 மணி 44 வரை, அதன்பின் பாலவ கரணம் நாளை அதிகாலை 4 மணி 15 வரை, அதன்பின் கௌளவ கரணம். அபிஜித் முகூர்த்தம் பகல் 11 மணி 51 முதல் நண்பகல் 12 மணி 42 வரை. பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை 4 மணி 26 முதல் 5 மணி 11 வரை, விடிந்தால் சனிக்கிழமை. ராகு காலம் பகல் 10 மணி 41 முதல் 12 மணி 17 வரை உள்ளது. யமகண்டம் பகல் 3 மணி 27 முதல் 5 மணி 2 வரை உள்ளது. குளிகை காலை 7 மணி 31 முதல் 9 மணி 6 வரை உள்ளது. சந்திரா பலம் பெறும் ராசிகள்: காலை 7 மணி 56 முதல் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு மற்றும் மகரம். சந்திராஷ்டமம் துலா ராசிக்காரர்களுக்கு காலை 7 மணி 56 வரை உள்ளது. அதன்பின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள்: இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சந்திரனும் சுக்கிரனும் குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உலவுகின்றனர். மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் பயணிக்கிறார். சனி பகவான் தன் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் உலவுகிறார். ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் உலவுகின்றனர். காலை 7 மணி 56 அளவில் சந்திரன் மிதுன ராசிக்கு பெயர்கிறார். சனிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் வருவதால் பாவ கிரகங்களின் வலிமை கூடும். பிரதமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்வதால் அம்மை பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கதுமாரி,
கன்னிமாரி, மாரியம்மன் போன்ற சக்தி சுரூபிணிகளை வணங்கி தேசமும் பிரஜைகளும் சுபிட்சமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வது வளம் சேர்க்கும், நலம் பயக்கும். இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். மேசராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தவர் மற்றும் பார்ட்னரோடு அனுசரித்தும் அவர்கள் கருத்துக்கு முன்னுரிமை தந்தும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் எதிர்பார்க்கும் பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். அவசியமற்ற பயணச் செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்ப்பது அவசியம். பெற்றோர்களை கவனிப்பதை ஒரு சுமையாக எண்ணாமல் வரமாக எண்ணி பாதுகாப்பு அளிக்கவும். பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 7. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பல்வேறு பொறுப்புகளினால் பல பணிகளை கட்டாயமாக ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவற்றுக்கு முன்னுரிமை தரலாம். குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும். அன்போடும் அவரவர் புரிதலுக்கேற்ப தக்க அறிவு புகட்டி நல்வழிப்படுத்தலாம். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடம் இருந்து நெருக்கடிகள் தோன்றும். அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மிதுனராசி அன்பர்களே, இன்று ஆத்மார்த்தமான நண்பர்கள் மூலம் பெரும் உதவியினாலும் குடும்பத்தவர்கள் தரும் முழு ஆதரவினாலும் எச்செயலிலும் வெற்றி காணலாம். பேச்சில் நிதானம் தேவை. எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்க்கவும். இறை வழிபாடு, இஷ்ட தெய்வம் குடிகொண்டுள்ள திருக்கோவில் தரிசனம் செய்ய இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை ஏற்று அவற்றை செயல்படுத்துவது நிம்மதியும் வெற்றியும் தரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, இன்று சுகமும் ஆதரவும் நல்கும் சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் உழவுவதால் இன்று எச்செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் மனதில் நிம்மதியும் காணலாம். நண்பர்களும் குடும்பத்தவர்களும் ஆதரவு கரம் நீட்டுவர். வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடை அலங்கார பொருட்கள் மற்றும் அணிகலன்கள் வாங்கும் யோகம் சித்திக்கும். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு மூலம் ஆதாயம் பெறலாம். பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 1. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்று பெரியோர்களையும் உடன்பிறந்தோர்களையும் அனுசரித்து போவது நலம். எடுத்த பணிகளை செவ்வனே ஆற்றி இன்று எதிலும் வெற்றி காணலாம். தனபாவத்தில் பாம்பு கிரகங்கள் ஆதிக்கம் உள்ளதால் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அவற்றுள் அவசிய செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை தந்து அனாவசிய செலவுகளை முற்றிலும் தவிர்ப்பதன் மூலம் பொருளாதார சிக்கலை தவிர்க்கலாம். விவாதங்களை தவிர்ப்பது நலம். பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, தடைகளை தகர்த்தெறிந்து இன்று ஆற்ற வேண்டிய எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம். நண்பர்களோடு விவாதம் தவிர்ப்பது நலம். பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் சொல்லுக்கு மதிப்பளித்து அவற்றுக்கு முன்னுரிமை தரலாம். வீடு வாகன மாற்றம் சற்று ஒத்தி வைப்பது நலம். குழந்தைகள் படிப்பிற்கான செலவுகள் அதிகரிக்கும். பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி. அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 7. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துளாராசி அன்பர்களே, பிறர் எதிர்ப்பும் அதனால் சலிப்பும் தொடர்ந்த போதிலும் இன்று ஆற்றும் பணிகளில் சுணக்கம் காட்டாமல் எச்செயலையும் முழு மனதுடன் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். இன்னும் ஓரிரு நாட்களில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஆத்மார்த்தமான நண்பர்கள் உதவிடுவர். பேச்சில் இனிமை கூட்டி நயமுடன் உரையாடுவது அவசியம். குழந்தைகளின் கல்வி முன்னேற்ற செலவுகள் அதிகரிக்கும். பணியாளர்கள் இடமாற்றமும் பணிமாற்றமும் பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, புது புது பணிகள் உருவாவதோடு பிறர் தலையீடுகளினால் அவற்றை நிறைவேற்றுவது பெரும் சவாலாக இருக்கும். வெற்றி ஸ்தானத்தில் உள்ள பாம்பும் குருவின் பார்வையும் பக்கபலமாக இருப்பதால் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம். எதிர்காற்று வீசுவதால் கூட்டுத் தொழிலில் அனைவரையும் அனுசரித்து போவது நலம். தெய்வ நம்பிக்கையும் பெரியோர்களின் ஆசியும் ஆதரவும் தொடரும். பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று புதிய திட்டங்களை ஒரு நாள் ஒத்திவைத்து அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி காணலாம். இறை நம்பிக்கையும் தூய சிந்தனையும் உங்கள் முயற்சிக்கு உறுதுணை செய்யும். யாருடனும் விவாதம் வேண்டாம். பொறுமை அவசியம். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு செலவுகளுக்கு முன்னுரிமை தரவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் உருவாகும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மகர ராசி அன்பர்களே, இன்று தங்கள் பக்கம் தென்றல் தீண்டி சுகமும் சுகந்தமும் தருவதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம். சவாலான பணிகளையும் சாமர்த்தியமாய் முடித்துவிடலாம். வீடு வாகனம் ஆபரணச் சேர்க்கை உண்டு. தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வம் குடிகொண்டருளும் திருக்கோவில் தரிசனம் பெற்று உய்ய இன்று உகந்த நாள். பணியாளர்கள் முதலாளிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர். இறை வழிபாடும் தர்மச் செயலும் தொடர்ந்து கடைபிடிக்கவும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றும் பல்வேறு பணிகளை உடனுக்குடன் ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இருப்பினும் செவ்வாய் மற்றும் சனியின் பலத்தினால் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிடலாம். இறை சிந்தனையும் வழிபாடும் நம் ஆத்ம சக்தியை தூண்டி நம் செயலில் வேகத்தை அதிகரிக்கும். பெற்றோர்களின் கரிசனமும் பெரியவர்களின் ஆசையும் தொடரும். நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் உருவாகும். பணியாளர்கள் சவாலான பணிகளை பிறர் உதவியுடனும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் முடித்துவிடலாம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருக்க அட்டமாதிபதி வீட்டில் அநேக கிரகங்கள் இருப்பதால் எச்செயலிலும் கவனம் தேவை. புதிய திட்டங்களை ஓரிரு நாட்கள் ஒத்திவைப்பது நலம். யாருடனும் விவாதம் வேண்டாம். அன்றாட தொழில் சிறு முதலீட்டு தொழில் புரிவோர் ஏற்றம் காண்பர். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அலைச்சலும் உருவாகும். இடமாற்றமும் பணிமாற்றமும் அமையும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 7. இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். இனி ஜோதிட துளி பருகுவோம். இன்றைய ஜோதிட துளியில் ஒவ்வொரு லக்னத்தவருக்கும் எந்த கிரகம் அல்லது கிரகங்கள் மிக சுபராக இருந்து செயல்படும் என்பதை பற்றி பார்ப்போம். எந்த கிரகம் கண்டிப்பாக உறுதுணையாய் இருந்து சுபத்தன்மையுடன் உதவிடும், அதாவது அந்த கிரகம் எப்பொழுதும் நன்மையே தரும் அல்லது எப்பொழுதும் தீமை செய்யாத கிரகம், அந்த கிரகமே அந்த லக்னத்தவர்க்கு அன்டிஸ்பியூட்டட் பெனிஃபிட் மிகச் சுபராக இருந்து செயல்படுவார். அந்த குறிப்பிட்ட கிரகம் அல்லது கிரகங்கள் திசை இன்னும் வருங்காலத்தில் நடக்க சாத்தியப்படுமானால் அந்த திசைகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த யோக கிரக திசைகள் நடந்து முடிந்திருந்தால் வேறு திசைகளில் உள்ள அந்த யோக கிரக புத்திகளில் சப்பீரியட் சுப பலன்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வாய்ப்பு குறைவென்றால் அந்த கிரகங்களுக்குரிய கிழமைகளில் நற்பலன்கள் கிட்டும். மேலும் அந்த கிரகங்கள் குறிக்கும் தெய்வம், உறவு, திசை போன்றவற்றை வாழ்நாள் முழுவதும் மதித்து நடத்திட வேண்டும். இனி ஒவ்வொரு லக்னத்தவருக்கும் எந்த கிரகம் அல்லது கிரகங்கள் மிகச் சுபராக இருந்து செயல்படுகின்றன என்று பார்ப்போம். மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் 90% சுபத்தன்மையுடனும் 10% அசுபத்தன்மையுடன் இருந்து செயல்படுகிறார். உறவு பெற்றோர்
பிற்காலத்தில் குழந்தைகள். தெய்வம் சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, சிவகுருநாதன், ஆச்சாரியார்கள் மற்றும் மகான்கள். ரிஷப லக்னத்தவர்களுக்கு சனி பகவான் 100% சுபத்தன்மை. உறவு வேலையாட்கள், தன் கீழ் பணிபுரிபவர்கள், கூலியாட்கள், ஆதரவற்ற ஏழைகள். தெய்வம் குலதெய்வம், காவல் தெய்வம், சாஸ்தா, அன்னபூரணி, மக்கள் போற்றும் தர்ம சிந்தனையாளர்கள். மிதுன லக்னம் சுக்கிரன் 100% சுபத்தன்மை. உறவு மனைவி அல்லது கணவன், தாய் மற்றும் ஆத்மார்த்தமான நண்பர்கள். தெய்வம் மகாலட்சுமி, கிரகலட்சுமி, வீட்டு தெய்வம் கன்னியம்மன், துளசி மாடத்தம்மன், கோமாதா. கடக லக்னத்தவர்களுக்கு செவ்வாய் 100% சுபத்தன்மையுடனும் குரு பகவான் 75% சுபத்தன்மையுடன் இருந்து செயல்படுகிறார். சகோதரர்கள், அரசு உயர் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், தந்தை, பெரியோர்கள், மகான்கள் இவர்களை குறிக்கின்றன. தெய்வம் சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் பிரம்மன். சிம்ம லக்னத்தவருக்கு செவ்வாய் 100% சுபத்தன்மை. சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் முதலாளிகள் மற்றும் எஜமான்கள், பாஸ். தெய்வம் ஆறுமுகப் பெருமான், அவரவர் ஆழ்மனதில் உதிக்கும் இஷ்ட தெய்வம். கன்னியா லக்னத்தவர்களுக்கு சுக்கிரன் 100% சுபத்தன்மை. கணவன் அல்லது மனைவி, தந்தை மற்றும் குடும்பத்தவர்கள். தெய்வம் மகாலட்சுமி, வீட்டு தெய்வம் கன்னி தெய்வங்கள். துலா முதல் மீனம் வரையிலான மற்ற 6 லக்னத்தவர்களுக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி ராசி பலனோடு வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன். நன்றி, வணக்கம். ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர், பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் 9486105473 மூலமாகவோ அல்லது astrokumaran@gmail.com எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம். திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம், தேதி, ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க, பொருத்தம் பார்க்க, பலன்கள் அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே, பேடிஎம்மில் செலுத்த வசதி உண்டு. மதுரை காசி குமரன் 9486105473 astrokumaran@gmail.com. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.